මහාම මහා සිකුරාදා. பெரிய மிகப்பெரிய வெள்ளிக்கிழமை நாள். මනුෂ්‍යයන්ගේ ජීවිත නිදහස් වන දවස. மனிதர்களுடைய வாழ்க்கை விடுதலையான ஒரு நாள். තමා වේදනාවෙන්දද நீங்கள் வேதனையை அனுபவித்தீர்களா? යේසුස් වහන්සේ වේදනාවෙන්ද. இயேசு கிறிஸ்துவும் வேதனைப்பட்டார். තමාව පාවා දුන්නද உங்களை காட்டி கொடுத்தார்களா? උන්වහන්සේව පාවා දුන්නා. இயேசுவையும் காட்டி கொடுக்கப்பட்டார். තමා ප්‍රතික්ෂේප වුණාද நீங்கள் மறுதலிக்கப்பட்டீர்களா? උන්වහන්සේවත් ඒ අය ප්‍රතික්ෂේප කළා. இயேசு கிறிஸ்துவும் மறுதலிக்கப்பட்டார். ඔබ එපා කළා. உங்களை வேண்டா வெறுப்பாக ஒதுக்கினார்களா? උන්වහන්සේවත් එපා කළා. அவரையும் அதே போல ஒதுக்கினார்கள். ඔබ පිපාසයෙන් හිටියා. நீங்கள் தாகமாய் இருந்தீர்களா? උන්වහන්සේවත් පිපාසයෙන් හිටියා. அவரும் தாகமாய் இருந்தார். උන්වහන්සේ කුරුසියට ගියේ. இயேசுவானவர் சிலுவைக்கு போனது මෙවැනි දවසක இதே போல ஒரு நாளிலே ඔබගේ මගේ මුළු ලෝකයාගේ පාපේ නිසා. உங்கள் எல்லோருடைய என்னுடைய இந்த முழு உலகத்திலும் இருக்கிற முழு மனிதர்களுக்காகவும் அவர் சிலுவைக்கு சென்ற நாள். දේව වචනේ කියනවා කාරණාව තමයි தேவனுடைய வார்த்தையில் சொல்லுகிற காரியமானது පාපේ කුලිය නම් මරණයයි. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. පාපයට ඇති එකම කාරණාව තමයි මරණය. பாவத்துக்கான ஒரே ஒரு காரணம் உண்டு. என்ன அது? மரணம். ඒකේ බේරීමක් නැහැ. அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. නමුත් යේසුස් වහන්සේ ආවා. ஆனாலும் இயேசுவானவர் வந்தார். අපව මේ සදාකාල මරණයෙන් බේරා ගන්න. இந்த சதாகால நித்திய மரணத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ள අපිට දෙවනාගේ වචනේ කියනවා யோவான் පොතේ පළවෙනි පරිච්ඡේදය මම ඉඳලා 29 කියවන කවුරු හරි யோவான் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்துக்கொண்டவர்கள் சீக்கிரமாக வாசியுங்கள். යේසුස් වහන්සේ එනවා දැක කතා කොට අන්න ලෝකේ පාපය දුරු කරන දෙවියන් වහන්සේගේ පැටලු පැටියාණෝ ලෝකේ පාපය දුරු කරන පැටලු පැටවාලෝ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். පාපෙන් තොර කෙනෙක් පාපේ උදෙසා ඔප්පු වෙන්න අවශ්‍යයි. பாவம் இல்லாத ஒருவர் பாவத்துக்காக தன்னை பலியாக்க வேண்டியது முக்கியம். ඒක නෑ හිටියේ යේසුස් වහන්සේ පමණයි. அதே போல ஒருவர் இருந்த ஒரே ஒருவர் தான் இயேசுவானவர். යේසුස් වහන්සේ ඔබගේ මගේ පාපය වෙනුවෙන් කුරුසියේ පූජාවක් වුණා. இயேசுவானவர் உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே பலியானார். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ මේ කාරණාව සිද්ධ වුණේ. தேவனுக்கு முன்பாக இந்த நிகழ்வு நடந்தது. ඒ වචනේ කියනවා. தேவனுடைய வார்த்தை எழுதி இருக்கிறது. මොනවාද? என்ன? දෙවියන් වහන්සේ ලෝකයට කොතරම් ප්‍රේම කළාද කිව්වොත් தேவன் இந்த உலகத்தாரை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொல்வோமானால் මාසගේ ඒක ජාතක පුත්‍රයා දෙන තරම් උන්වහන්සේ මේ ලෝකයට ප්‍රේම කළා. அவருடைய ஒரே குமாரனை பலியாக கொடுக்கும் அளவுக்கு உலகத்தாரை அன்பு செய்தார். ஆமென். யோவான் 3:10 කියමු. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். මක්නිසාද දෙවියන් වහන්සේ ස්වකීය ඒකජාතක පුත්‍රයාණන් දෙන තරම් ලෝකයාට ප්‍රේම කළසේක. එසේ කළේ උන්වහන්සේ කෙරෙහි අදහ ගන්න සෑම දෙනම විනාශ නොවි සදාකාල ජීවනය ලබන පිණිසය. ஆமென். මනුෂ්‍යයන් විනාශ නොවී සිටීමට එකම විසඳුම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එයාගේ ගැලුම්කාරයා හැටියට පිළිගැනීමයි. மனிதர்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதே. දෙවියන් වහන්සේ මේ ලෝකයට ප්‍රේම කළා වහන්සේගේ පුතාට වැඩි. தேவன் இந்த உலகத்தாரை அன்பு செய்தார் தன்னுடைய ஒரே குமாரனை விட. ஆமென். බලන්න පොඩ්ඩක්. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். විනාඩියක් නැවතිලා බලන්න. ஒரு தற்காலிக ஒரு வினாடி யோசித்து பாருங்கள். තමා කොහෙද යන්නේ කියලා බලන්න. நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று யோசியுங்கள். என்ன செய்கிறீர்கள் என்று யோசியுங்கள். එක මොහොතයි යන මිනිස්සුගේ ජීවිතේ. ஒரு நொடி பொழுது போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு. දැන් අපි අහනවා අපි දකිනවා මේ කොයි තරම් මිනිස්සු නිකන් ජීවිත
විනාශ වෙනවා. நாங்கள் அன்றாடம் எங்களுடைய காதுகளிலே கேட்கிறோம் எந்த அளவுக்கு மனிதர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. සමහර අය යන්නේ සදාකාලික විනාශයට. சிலர் நித்திய மரணத்துக்குள்ளே போகிறார்கள். ඒ අපි කරුණාට පස්සේ මොනවා කරත් වැඩක් නෑ. நாங்கள் இறந்து போனதுக்கு பிறகு என்ன செய்தும் பிரயோஜனமே இல்லை. නින්දාන් කරලා වැඩක් නෑ. அங்கே புண்ணியம் செய்து தானம் செய்து வேலை இல்லை. තීරණය කරන්න ඕනේ දැන්. தீர்மானிக்க வேண்டும் இப்போதே, අද இன்று තීරණය කරන්න ඕනේ. இன்று தீர்மானிக்க வேண்டும். තමා කාපස්තු පස්සට යන්නේ. நீங்கள் யாரை பின்பற்றி போகிறீர்கள் என்று. මක්නිසාද? ஏனென்றால் ඈතට කියන කාරණාව තමයි. தெளிவாகவே சொல்லப்படுகிற காரியமானது උන්වහන්සේ පමණයි ඔබගේ මගේ පාපය, සාපය, රෝගය, අයිතුකම වෙනුවෙන් ජීවිතේ පූජා කළේ. ஆமென். இயேசுவானவர் மாத்திரமே உங்களுடைய என்னுடைய முழு உலகத்தாருடைய பாவம், சாபம், வியாதி, கட்டுக்கள், மரணத்திலிருந்து எங்களை ரட்சிக்க வந்தவர். මෙතන ගොඩක් අය ඇති. இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கலாம். නේ දේවතුකමේ ජීවත් වුණා. குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இருக்கலாம். සදාකාලිකමේ ජීවත් වුණා. விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் இருக்கலாம். කුඩු ගාලා හිටිය අය. போதை வஸ்து பாவித்தவர்கள் இருக்கலாம். හොරකම් කරපු අය. திருடி பழக்கமுள்ளவர்கள் இருக்கலாம். වෛශ්‍යකමේ සිටිය අය. விபச்சாரத்தில் உள்ளவர்கள். නමුත් ஆனாலும் යේසුස් වහන්සේට ඒගේ ජීවිතේ බාර කරපු මොහොතේ සියල්ලම වෙනස් වුණා. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவருக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. මේක තමයි සුභ ආරංචිය. இதுதான் சுவிசேஷம். අද අපිට කියන්න සුභ ආරංචියක් තිබෙනවා. இன்று எங்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. යේසුස් වහන්සේ කුරුසියට ගිය නිසා. இயேசுவானவர் சிலுவைக்கு சென்றபடியினால். මේක ආගමක් නෙවෙයි. இது ஒரு மதம் அல்ல. ආගමක් කියලා කියනවා. ரொம்ப பேர் சொல்றாங்க இது வந்து ஒரு மதம் என்று. මේක ජීවිතයක්. இது ஒரு வாழ்க்கை. මගේ ජීවිතය වෙනුවෙන් යේසුස් වහන්සේගේ ජීවිතය උන්වහන්සේ පූජා කළා. என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையை பலியாக்கினார். උන්වහන්සේ මරුණා මාව ජීවත් කරන්න. அவர் மரித்தார் என்னை உயிரோடு வாழ செய்யவே. ஆமென். ඒක අපිට සිහිය නැහැ. எங்களுக்கு வந்து ஒரு உணர்வு இல்லை. මේ දැනීම ඕනේ. இந்த அறிவு வேண்டும். නිකන් පල්ලියට එන එක නෙවෙයි. வெறுமையாய் ஆலயத்துக்கு வருவதற்கல்ல. උඩුවක් රත් කරන එක නෙවෙයි. ஒரு கதிரை சூடாக்குவதற்கல்ல. නෑ මේක තමගේ ජීවිතේට දැනෙන්න ඕනේ. இல்லை, இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வை கொண்டு வர வேண்டும். මේ ගැලුවේ මානිසයි. அந்த இரத்தம் சிந்தப்பட்டது எனக்காகவே. අපිට දැනෙන්න ඕනේ. உங்களுக்கு இது புரிய வேண்டும். අපිට පුළුවන් නම් දෙවියන් වහන්සේ අනුව යන්න නෑ. எனக்கு முடிந்தால் தேவனை பின்பற்றி போகிறேன், அப்படி அல்ல. இல்லை, මා වෙනුවෙන් ජීවිතේ දුන්න තනන් වහන්සේ පසුපස මා යා යුතුයි. எனக்காக தன் ஜீவனை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பலியாக்கினவரை பின்பற்றி போவது முக்கியம். හලෙලූයා. அல்லேலூயா. මේක තේරුම් ගන්නකම්. நாங்கள் இதை புரிந்து வரைக்கும் මේ ජීවිතේ කොටසක් වෙනකම් இது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக இருக்கும் வரைக்கும் අපි ආගමක් වශයෙන් මේක අනුගමනය කරයි. ஒரு மதமாக இதை நாங்கள் பின்பற்றுவோம். නෑ. இல்லை. උන්වහන්සේ තමාගේ ජීවිතේ පුද්ගලික ගැලවුම් කාර්යය. ஆமென். இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட இரட்சகராய் இருக்கிறவர். උන්වහන්සේ அவர் අපට සමාව දුන්න පමණක් නෙවෙයි. எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, උන්වහන්සේ වෙතට ඕනෑම කෙනෙක්ට සමාව දෙන්න ලෑස්ති. அவர் அருகில வருகிற ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை கொடுக்க அவர் ஆவலாய் இருக்கிறார். මම කවුරුණත් කමක් නැහැ. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ඒ තමයි ලාංකිකද චීනද ජපාන්ද ඇමරික ඒ එකක්වත් වැඩක් නැහැ. நீங்கள் இலங்கையரா, ஜப்பானை சேர்ந்தவர்களா, அமெரிக்காவை சேர்ந்தவர்களா, தேவையே இல்லை. නෑ. இல்லை. උන්වහන්සේ වෙතට එනවනම් அவர் அருகிலே வருவீர்கள் என்றால் තරාතිරමකින් තොරව எந்த ஒரு தராதரமும் பாராமல் ඔබට සදාකාලික ජීවනය දෙන්න ලෑස්ති. ஆமென், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். තමගේ පාපයට සමාව දෙන්න ලෑස්ති. உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். තමා මොනවද කරලා තියෙන්නේ කියලා නෙවෙයි. நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. උන්වහන්සේ වෙතට ඇවිල්ලා කියනවා. நீங்கள் அவர் அருகில் வந்து சொல்வீர்கள் என்றால், මම පව් කරා. நான் ஒரு பாவி, මට සමාවක් ඕනේ. எனக்கு ஒரு மன்னிப்பு வேண்டும், කරපු වැරදි වලට සමාවක් ඕනේ. நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு வேண்டும், ස්වාමීනි මට සමාව දෙන්න. கர்த்தாவே என்னை மன்னியுங்க என்று උන්වහන්සේ සමාව දෙන්න. அவர் மன்னிப்பை கொடுக்கிறார். දෙනවා පමණක් නෙවෙයි. மன்னிப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, අලුත් ජීවනයක් තමයි. ஒரு புதிய ஜீவனையும் கொடுக்கிறார். ஆமென், ஆமென்.
ජීවනයක් දෙනවා. நீங்கள் இங்கே வாழுவதற்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறார். ඒ වචනේ කියනවා කාරණා බයිබලේ කියනවා සොරාගන්නේ සොරගම් කරන්නත් නැති නාස්ති කරන්නට. නමුත් මා ආවේ ජීවනය දෙන්නට ජීවනය අධික ලෙස දෙන්න. வேதத்திலே சொல்லப்படுகிறது திருடன் வருவது திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே தவிர நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணமடைய செய்ய வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. ஆம், இந்த காலை வேளையும் அநேகமாக மனுஷன்ගේ ජීවිත නාස්ති වෙනවා. மனிதனுடைய வாழ்க்கை பாழாய் போகிறது. විවිධාකාර විදියට මනුෂ්‍යයන් පාපේ යෙදෙනවා. பல வழிகளிலே மனிதர்கள் பாவத்தில் ஈடுபடுகிறார்கள். නමුත් ஆனாலும் උන්වහන්සේගේ අනුග්‍රහය බොහෝයි. அவருடைய கிருபை அதிகமாய் இருக்கிறது. උන්වහන්සේගේ අනුග්‍රහය තියෙනවා. அவருடைய அனுக்கிரகம் அதிகமாய் இருக்கிறது. ඕනෑම කෙනෙක් யாருக்கு வேண்டுமானாலும் කොච්චර පව් කරලා තිබ්බත් කමක් නැහැ. நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை. සමහර මොනවාගේ පසුබිමක් තිබ්බත් කමක් නැහැ. உங்களுக்கு எப்படியான ஒரு பின்னணி இருந்தாலும் பரவாயில்லை. අපිට ගොඩක් සාක්ෂි අහන්න ලැබෙනවා. எங்களுக்கு நிறைய சாட்சிகளை கேட்க நேரிடுகிறது. ළඟදීම ආපු සාක්ෂිය තමයි கிட்டடியிலே கேள்விப்பட்ட ஒரு சாட்சி. ඒ ISIS එකේ ලොක්කෙක් හිටියා. ஐசிசி என்று சொல்லப்படுகிறதுல ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ளவர் இருந்தார். ත්‍රස්තවාදී කණ්ඩායමක්. அது ஒரு பயங்கரவாத குழு. ඒ ගොඩක් අය වීඩියෝ එක දකින්න. நிறைய பேர் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருக்கலாம். පිහියක් බෙල්ලට තියලා ක්‍රිස්තියානි සභාව 21 දෙනෙක් ஒரு கிறிஸ்தவ சபையிலே 21 பேருடைய கழுத்திலே கத்தியை வைத்து ඒගොල්ලන්ට කිව්වා ක්‍රිස්තුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරේ නැත්නම් බෙල්ල කපනවා. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காவிட்டால் உன்னை நான் கொலை செய்வேன் என்று. ඒගොල්ලෝ හැමෝම කිව්වා අපි ප්‍රතික්ෂේප කරන්නේ නැහැ අපිව මැරුවා. அந்த 21 பேரும் சொன்னார்கள் எங்களை கொலை செய்தாலும் நாங்கள் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம் என்று. என்ன நடந்தது? අද කී දෙනෙක් මේක කරන්නේ? எத்தனை பேர் இதை செய்ய முடியும்? අද ගොඩක් වෙලාවට පිහියක් බෙල්ලට තියන්න ඕනේ නැහැ. அநேகமாக கத்திய கழுத்திலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. තමාගේ සැපපහසුකමට ක්‍රිස්තුස් වහන්සේ ප්‍රතික්ෂේප කරනවා. உங்களுடைய சொகுசான வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறீர்கள். තමාගේ වාසියට යේසුස් වහන්සේ ප්‍රතික්ෂේප. உங்களுடைய ஆதாயத்துக்காக லாபத்துக்காக அவரை மறுதலிக்கிறீர்கள். තමාර මොනවා හරි ඒකට උන්වහන්සේව ප්‍රතික්ෂේප කරනවා. உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில நடந்து விட்டால் அதற்காக இயேசுவை மறுதலிக்கிறீர்கள். එයා ප්‍රතික්ෂේප කරේ. அவர்கள் இயேசுவை மறுதலிக்கவில்லை. ඒ 21 දෙනාම මැරුවා. அந்த 21 பேரையும் கழுத்தறுத்து கொலை செய்தார்கள். හැබැයි බලවත් හාස්කමක් සිද්ධ වුණා. ஆனாலும் வல்லமையான ஒரு அற்புதம் நடந்தது. මොකද උනේ? என்ன நடந்தது? ඒ හිටිය එක නැත්නම් මූලික නායකයා එතන හිටිය මිනිසයා. அந்த பயங்கரவாத குழுவிலே பொறுப்பாளியாக இருந்த ஒரு பிரதானி ஒருவர். මොකද උනේ? என்ன நடந்தது? ඔහුට එදා ඉඳලා නිින්ද ගියේ. அன்றைய நாளிலிருந்து தூக்கமே போகவில்லை. දෙවියන් වහන්සේ උට නිදා ගන්න ඉඩ නැහැ. தேவன் தூங்கவே இடம் கொடுக்கவில்லை. ඔහු කරපු දේ කියන அவன் செய்ததை குறித்து ඒක විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ සමාව ඔහුට ප්‍රකාශ කරන්න පටන් ගත්තා. இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். ඔහු දකින්න පටන් ගත්තා. அவன் கனவு காண ஆரம்பித்தார். යේසුස් වහන්සේ උලකට එනවා දකින්න පටන් ගත්තා. இயேசுவானவர் அவன் அருகில் வருவதை கண்டான். ඊයක වෙලාව දාලා තියෙනවා. நேற்று முன்தினம் அவர் போட்டிருக்கிறார். අර ඒ ඉස්ලාම් ධර්මය වෙනුවෙන් ඕ මිනි මරලා ඔයව කිසිම මට සමාවක් නැහැ. இஸ்லாமிய சமயத்துக்காக மனிதர்களை கொலை செய்து எந்த ஒரு சமாதானமும் தன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார் இயேசுவானவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார் என்று. நான் செய்தது பிழை, இயேசுவானவர் எனக்கு மன்னிப்பை தந்தார். நான் மனம் திரும்புகிறேன், என் வாழ்க்கையை மாற்றுகிறேன். இன்றைய நாளிலிருந்து இயேசுவை குறித்து நான் சொல்ல போகிறேன் என்று. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையும் சுவிசேஷத்தின் வல்லமையும் இதுவானதாக இருக்கிறது. மனிதர்கள் அதிகமாக இதை அற்பமாக எண்ணுறாங்க.
දෙවියන් වහන්සේ එහෙම සුළු කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. இல்லை, தேவன் அதை அற்பமாக எண்ணவே விட மாட்டார். ඉඳ පැන්නොත් බිම වැටෙයි වගේ දෙවියන් වහන්සේගේ ඒ සුභාරංචියේ බලය ක්‍රියාත්මකයි. மேலே நாங்கள் குதித்தால் கீழே விழுவது போல சுவிசேஷத்தின் வல்லமை, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டே தீரும். ඒක න්‍යාය. அது ஒரு நீதி. අපි කැමති වුව නැතව ඒක ක්‍රියාත්මකයි. நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதில் செயல்பாடு உள்ளது. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. මේ අද දවසේ ஆகவே இந்த பெரிய வெள்ளி நாளிலே බලවත් සුකුරා ஒரு வல்லமையான வெள்ளிக்கிழமையாக ලෝකයේ மன உலகத்திலும் උන්වහන්සේගේ කුසපත් වීම ගැන කතා කරනවා. அவருடைய சிலுவையின் தியாகத்தை வல்லமையாய் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே උන්වහන්සේ නිකන් කුසපත් වුණේ නැහැ. அவர் வெறுமையாய் சிலுவையில் அறையப்படவில்லை. උන්වහන්සේ නිකන් උන්වහන්සේගේ දී හෙළුවේ නැහැ. பெருமையாய் அவருடைய இரத்தத்தை சிலுவையில சிந்தவும் இல்லை. ඒ දේවල බලය තියෙනවා. அந்த இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. ஆமென். ඒ දේවල බලය තියෙනවා. அந்த இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. අපි දන්නවා. எங்களுக்கு தெரியும். ඒ උපත් පොතේ අපිට කියනවා මිනිස්සෙක් ඔව් ජීවත් වෙන්නේ ඔහුගේ දහඩිය වැදිරීමෙන් මාංශ වෙලා හම්බ කරලා මේ ඔක්කොම කරන තමයි කණ්ඩයන්. ஆதியாகம புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான், அவன் வியர்வை சிந்தி உழைத்து அதனாலே அவன் உண்டு வாழுகிறான் என்று. යේසුස් ආපු අවස්ථාවේදී ගෙත්සමනේ උයනේදී இயேசுவானவர் கெத்செமனே பூங்காவுக்கு போன பொழுது අපිට කියනවා எங்களுக்கு சொல்லப்படுகிறது, උන්වහන්සේ කොතරම් වේදනාවක් ඇති වුණාද ඔහුගේ දහඩිය ලේබිඳු බවට පත් වුණා. இந்த உலகத்தில் பாவம் எந்த அளவு இருந்ததென்று அவருடைய இரத்தம் வியர்வையாக மாறினது என்று பார்க்கிறோம். මනුෂ්‍යයාට එදා දුන්නා වූ அவருடைய வியர்வை இரத்தமாக மாறியது. හරි එදා මනුෂ්‍යයා සාපත් ඒ ලැබුණා වූ සාපය ගෙත්සමනියේදී ඒ දහඩිය බිඳු ලේවුණා. ஆமென். அன்று மனிதர்கள் மேலே வந்த சாபம் அவருடைய இரத்தம் அங்கே வேர்வையாக மாறினதை பார்க்கிறோம். அந்த இரத்தத்தின் மூலமாய் මනුෂ්‍ය නිදහස්. மனிதர்கள் விடுதலை ஆனார்கள். සාපෙන් නිදහස්. சாபத்தில் இருந்து விடுதலை. පළමුව අපි දෙවියන්වහන්සේගේ රාජ්‍ය ධර්මශකමත් සොයනවනම් අන් සියලු දේව වහන්සේ දෙන්න පොරොත්තු වෙනවා. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம் என்றால் மற்ற அனைத்தையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට දීලා තියෙන දේ අපි තේරුම් ගන්න නැතුව ඉන්නේ අද කිතුණු සභාව පවා මේක තේරුම් ගන්න. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை கிறிஸ்தவ சபைகள் கூட இன்னும் அறியாமல் இருக்கிறது. නෑ අද අර ඉස්කෝලේ යනවා වගේ තමයි එන්නේ දේවස්ථානේ. பாடசாலைக்கு போற மாதிரி தான் இன்னைக்கு ஆலயத்துக்கும் வராங்க. උගලන් නම් ඉගෙන ගන්න නැත්නම් වෙයි ඉතර යන්නේ. முடிஞ்சா இன்னைக்கு படிச்சுக்கிறேன், இல்லாட்டி வீட்டுக்கே போயிடுறேன். ඒක බෑ. அது கூடாது. මේක හදවතේ ක්‍රියාව. இது இருதயத்தின் ஒரு காரியம். කියන යේසුස් ආදරේ. எத்தனை பேர் இயேசுவை அன்பு செய்றீங்க? ආමෙන්. ஆமென். ආදරේ කරන්න ඕනේ. நேசிக்க வேண்டும். උන්වහන්සේගේ ගැලුම්කාර. அவருடைய இரட்சகர். ඔබව ගලවන්න පුළුවන් එකම තරම් උන්වහන්සේ. உங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசுவானவர். ඕනෑම කෙනෙක්. யாருக்கு வேண்டுமானாலும், කවුරුණත් තමයි. யாராக இருந்தாலும் பரவாயில்லை, සමාන ගැලවීමක් තිබෙනවා. உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. යේසුස් වහන්සේ තුල. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. ආමෙන්. ஆமென். දැස. இந்த காலை வேளையும் අපි නැගිට සිට நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். අපි උන්වහන්සේට ස්තුති කරමු. நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோம்.